கண்டிக்கின்றோம். திரும்ப பேரு நிரந்தர நீக்கத்தை திரும்ப பேரு மாணவர்கான போராட்டம் உரிமைக்கான போராட்டம் கல்வி நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணங்களுக்கு மாறாக பல மடங்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 15,000 20,000 என்று கட்டணங்களை அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியில் வசூலித்து வந்ததை இந்திய மாணவர் சங்கம் கடுமையாக எதிர்த்தோம். அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணம் அது செல்ஃப் ஃபினான்ஸாக இருக்கலாம், இல்லை எய்டட் கோர்ஸாக இருக்கலாம், அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணத்தை வசூலிக்க வேண்டும், வாங்குற பணத்துக்கு முழுமையாக ரசீதுகள் கொடுக்க வேண்டும் உள்ளிட்டு இங்கு நடக்கக்கூடிய கல்வி கொள்ளையை இந்திய மாணவர் சங்கம் கேட்டதனுடைய விளைவாக கல்லூரி மாணவர்களும் இந்திய மாணவர் சங்கம் இணைந்து ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று அடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தாசில்தார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கல்வி கட்டணங்கள் முறைப்படுத்துவதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குறுதியை செயல்படுத்த முடியாமல் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு ஒரு 14 பேரை இவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த சஸ்பெண்டை எதிர்த்து மீண்டும் இந்திய மாணவர் சங்கம் கல்லூரி மாணவர்களும் இணைந்து போராடிய பின்னணியில் ஆர்டிஓ தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 14 மாணவர்களையும் உடனடியாக கல்லூரியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஆர்டரை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாணவராக இருந்த நேசமணி அவர் தான் இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்கிற அடிப்படையில் தேர்வில் ஒரு முறையாக தேர்வு எழுதியிருக்கும் போதும் கூட மால் பிராக்டிக்ஸ்ன்னு சொல்லி வேணுமென்றே பழியை சுமத்தி அப்புறம் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக ஒரு போலி குற்றச்சாட்டை உருவாக்கி முழுக்க பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறது காமராஜ் கல்லூரி. இது ஆர்டிஓ தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடன்பாட்டுக்கு முற்றிலும் எதிரானது. எந்த விதமான பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்துட்டு புறவாசல் வழியாக இந்த மாதிரி மால் பிராக்டிக்ஸ்ல ஆக்சுவலா காமராஜ் கல்லூரி தான் ஈடுபட்டு இருக்கிறது என்பதை சொல்றோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் கல்வி கொள்ளை என்பது நடந்து கொண்டிருப்பதை தமிழக அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்க கூடாது. அது எந்த அமைச்சர் பின்னணியில் அந்த கல்லூரி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதில் தலையீடு செய்ய வேண்டும். இந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றுவதற்கு தனி அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சம்சீர் அகமது, இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர்.